எலும்பு மண்டலம். இந்த எலும்பு மண்டலம் சொல்லும்போது சின்ன குழந்தை பிறந்ததுல இருந்து தாத்தா வரைக்குமே எலும்பு எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யுது. யாருக்கு சதை கூட ஒரு ஸ்டேஜ்ல குறைஞ்சு கூடிடும். ஆனா எலும்பு அப்படின்னு கடைசியில இருந்து முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூடி இருக்க வேண்டியது. அதுல வந்து எலும்புகள் தான் நம்ம உடலோட அமைப்பு வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் உருவாக்குது. அந்த அமைப்பு உருவாக ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் வர்றதுக்கு இந்த எலும்பு அந்த சதைகள் பிடிச்சி நிற்கிறதுக்கு இந்த எலும்பு தேவையா இருக்கு. அதனால எலும்பு ஒரு முக்கியமான விஷயம். எலும்பை நல்லா பாதுகாத்துக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? நல்லா பாதுகாக்கணும்னா உணவு வந்து நல்லெண்ணெய், பச்சரிசி, தோல் உளுந்து, பிரண்டை இது அதிகமா உணவு நீங்க பயன்படுத்தணும். சரிங்க. பயன்படுத்தினா உங்க எலும்புகள் பலப்படும், பலமா இருக்கும். நல்லெண்ணெய், பச்சரிசி, கருப்பு உருட்டு உளுந்து, தோல் உளுந்து, நான்காவது பிரண்டை. ஓ சரிங்க. இதை பயன்படுத்தும் பொழுது 100% எலும்புகள் பலப்படும். சரிங்க. இது எல்லா வயதினருமே அதை பயன்படுத்தலாமா? தாராளம் பயன்படுத்தலாம். நரம்பு மண்டலத்துல ஒரு சின்ன சந்தேகம். நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது எலும்பு தசை இதெல்லாம் சார்ந்து வர்றதா இல்ல தனி செக்மெண்டாங்கய்யா? இல்ல நரம்புகள் சொன்னா தனி சொல்லணும்னா எதுவுமே உடம்புல தனி கிடையாது. எல்லாம் ஒண்ணு சார்ந்த ஒண்ணு இருக்குது. சரிங்க. ஏன்னா தசை இல்லைன்னா நரம்பு வேலை செய்யாது. இப்ப நரம்பு தசை வேலை செய்யாது. அப்படி ஒண்ணு சார்ந்த ஒண்ணு இருக்குது. தசைகள் நிறைய நரம்புகள் போறனால அதோட மண்டலமா நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்க. சரியா? நரம்புகள் வந்து என்ன வேலை செய்யணும், அதோட நமக்கு தேவையான சக்திகளை உடம்புக்கு நம்ம உடல் கூட சப்ளையா இருக்கு, அது உதவியா இருக்கு. ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாம சதைகள் நரம்பு மட்டுமே ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி சில உறுப்புகள் உடம்புல இருக்குது. அதுக்குள்ள வந்து அது அந்த நரம்புல வந்து அந்த எலும்பு ஒரு சமயங்கள்ல எலும்பு மாதிரியே நல்லா கனமாகவும் திடமாகவும் அந்த நரம்பு அந்த நரம்பு வேலை செய்ய சூழ்நிலை ஏற்படுது. சரிங்க. அதுக்காக அது உதவியா இருக்கு. நம்ம உடம்புக்கு வந்து தேவையான விஷயம் அது. நிணநீர் மண்டலம் அப்படின்னு என்னங்க? நம்ம உடல்ல கூடிய எல்லா உறுப்புகள் வேலை செய்யறதுக்கு இந்த ஹார்மோன் சுரப்பிகள் முக்கியம். நாளமுள்ள நாளமில்லா ரெண்டு சுரப்பிகள். அதாவது ஒரு சில சுரப்பிகள் வந்து நாளங்கள் விளைய சுரக்குது, ஒரு சில நாளம் இல்லாம சுரக்குது. ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க சுரப்பிகளை. இந்த ரெண்டுமே வந்து நம்ம உடல்ல வந்து அது வேலை செய்யறதுனால நமக்கு நிறைய செயல்பாடு நடக்குது. சரிங்க. ஜீரணமான அதுக்கு ஒரு சுரப்பி வேணும். அதான் சொல்றேன் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சொல்லக்கூடிய அந்த HCl சுரக்கணும். இந்த சுகர்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கணையன்ற சுரப்பு அது ஒரு சுரப்பி தான். அது சுரக்கால தான் நமக்கு சுகர் நிலை ஏற்படுது. ஓ சரிங்க. இப்ப தைராய்டுன்னு சொல்றாங்க. இந்த தைராக்சின் எக்ஸா சுரந்தாலும் குறைவா சுரந்தாலும் அது தைராய்டுன்னு சொல்றோம். இந்த மாதிரி பல இடங்கள்ல பல அந்த கிளாண்ட் சொல்லக்கூடிய அந்த நிணநீர் முடிச்சுகள் இருக்குது. அது சரியா ஃபங்க்ஷன் கூடி குறைஞ்சி வேலை செய்யும் போது நமக்கு நோயா வெளிப்படுது. சரிங்க. இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு என்னங்க? இனப்பெருக்க மண்டலம்ன்ற போது இன்னைக்கு அதாவது மனிதனுடைய சமுதாயம் இல்லாம அனைத்து உயிரினங்களுக்கு பொதுவான விஷயம் தான் அது. சரிங்க. நம்ம மனிதனுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து உயிரினங்களுக்கு எல்லா உயிர்களுக்கு வந்து எலியிலிருந்து அனைத்து உயிருக்குமே வந்து இனப்பெருக்கன்றது இந்த வாழ்வியல் தேவைன்றதை கடவுள் புரிஞ்சுட்டு அதை தெரிஞ்சு அதை செஞ்சிருக்கிறாங்க. அதன்படி அது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இனப்பெருக்கத்தை உறுப்பை வச்சே நிறைய விஷயங்கள் தவறா சித்தரிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க இளைஞர்கள். என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றாங்க சில விளம்பரங்கள் மூலமா சொல்றாங்க, நான் உங்க உறுப்பை பெருசாக்குறேன் தடிமன் ஆக்குறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மை இல்லைங்க. ஏன்னா நம்ம ஜீன்ல நம்ம தாத்தா பாட்டியோட நம்ம பெற்றோரோட ஜீன் நமக்குள்ள இருக்குது. அவங்க அமைப்பு எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் நமக்கு இருக்கும். அதுல மாற்று வரவே வராது. சொன்னாங்கன்னா பொய், பார்த்துக்குங்க. சரிங்க. அதாவது நம்ம விரல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 இன்ச்சு விரல் இருக்குன்னா எங்க தாத்தாக்கு எங்க அப்பா கூட இருந்திருக்கும். அது மட்டும் என் விரல் இருக்கும். அதை விட்டு நாளைக்கு இது 5 இன்ச்சு ஆக்கி தர்றேன், இது இவ்வளவு பெருசு ஆக்கி தரேன்னு சொன்னா உண்மை இல்லைங்க. யாராலையும் முடியாது. சரிங்க. அப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி உங்களை உள்ள கொண்டு போறாங்க. நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்குங்க. உங்க ஜீன்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வெளிப்படும். அதுல மாற்றம் இல்லை. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், முக்கியமான அண்டர்லைன் பண்ணிக்க இந்த இடத்த மட்டும். இந்த செக்ஸ்ஃபுல் அப்படின்றது தனிப்பட்ட உறுப்பு அல்ல. உங்க மொத்த உடல் ஆரோக்கியம் சேர்ந்த செக்ஸ். உங்க உடல் ஆரோக்கியம் இல்லாம உங்களுக்கு செக்ஸ் உறுப்பு ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது. நீங்களே பாருங்க, எவ்வளவு நல்லா திடமானா இருப்பாங்க. லேசா தழுவிக்கு சொல்லுங்க, தழுவி இருக்கும்போது அவங்க செக்ஸ் பண்ண சொல்லுங்க, பண்ண முடியும் அவனால. ஏன்னா வந்து உடல் முழு ஆரோக்கியம் வந்தா மட்டும்தான் அந்த உறுப்பை வேலை செய்யும். சரிங்க. அது இல்லாம தனியா வேலை செய்யாது. உங்க மொத்த உடல் ஆரோக்கியம் தான் ஒரு செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்புகளோட எழுச்சி ஏற்படுத்துறது. அதனால தனியா அதுக்குன்னு மருத்துவமனை தேவையில்லைன்னு சொல்ல வரேன்.
சரிங்க. அதனால மொத்த உள்ள ஆரோக்கியம் தான் தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நன்றிங்கய்யா.